வெயில் சுளீர் நடிக்குது. எங்க ஊர் இப்படிதான்டா இருக்கும் குளிரு. செருப்பு பண்ணிட்டு வச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏர்போர்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம். நான் ஒரு தோசை வாங்கினேன், இவன் ஒரு 2 இட்லி வாங்கியிருக்கான். அந்த 2 இட்லியே வாங்க. இந்த பாய் தோசை என்னோடது. 2 இட்லியும் தோசையும். தண்ணி பாட்டில் கொடுப்பாங்கன்னு தெரியாமல் தண்ணி பாட்டில் வாங்கிட்டோம். 3 கொடுத்துருக்கோம். இட்லி எப்படி ஸ்பூனில் சாப்பிட்றது? மொத்தம் 36 dirhams. நெய் தோசை போட்டிருப்பாங்க போல. நெய்யா? நெய் போட்டிருப்பாங்க போல. தோசை தெரில. தோசையில நெய் போட்ட மாதிரியே இருக்கு. ஆனா நெய் தோசை சொல்லல. சாம்பார்ல நெய் இருக்கு. சாம்பார்ல நெய்யா? வெறும் சட்னி கூட சாப்பிடுவோம். இட்லி தோசை சாப்பிடு. நெய் இருக்கா சாம்பார்ல? நெய் இருக்கு. இருக்கு. தக்காளி சட்னி. ஐயோ, சாப்பிடவே இல்லை. ஐயோ, ராவா இருக்கு தக்காளி சட்னி. அது என்ன சட்னி? வச்சா அடுத்து போர்டிங் போட்டு பார்ப்போம். போர்டிங் போட்டாச்சு, செக்இன் பண்ணிட்டு பார்ப்போம். செக்இன் பண்ணியாச்சு. எமிகிரேஷன் முடிச்சுட்டு உள்ள போ. எமிகிரேஷன் முடிச்சாச்சு. எது எமிகிரேஷன்? உள்ள போறதா எமிகிரேஷன். நம்ம அவங்க உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க தான் எமிகிரேஷன். நம்ம இது பாஸ்போர்ட் உள்ள ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அவங்க தான் எமிகிரேஷன். பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு ஃபேஸை காட்டிட்டு வந்துட்டோம். எமிகிரேஷன் முடிஞ்சு. அபிபி கம் டு துபாய். அபிபி கம் டு துபாய். நீயே தாண்டா பொண்ணை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. அதான் எமிகிரேஷனே தெரியாத மாதிரி கபாரம் முடிச்சுட்டோம். அவ்வளோதான். அப்படியே ஃப்ளைட் ஏறிட்டு நெக்ஸ்ட் உங்களை அங்கே பார்ப்போம். குட்டி பாப்பா அங்கே பார்ப்போம். அடுத்து ஃப்ளைட்டில் இருக்கிறோம். கேட்குறா போய் இருக்குதா? அதான் ஃப்ளைட்டில் போகிறோம். இதான் ஃப்ளைட்டோட மட்டை. மட்டாமே சரி கூட விட்டுச்சு. என்னது தெரியல. லைட் போடு. போட்ட சும்மா உனையாவது கூப்பிடாத. வரட்டும், முதல்ல அவங்க நல்லா இருக்காங்க பார்த்து கொடுக்கலாம். அம்மாடி உள்ள ஏறி உட்காந்தாச்சு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த ஜன்னல் சீட்டா வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். மத்தலாம் இல்ல, என் பேர்ல சீட் இருந்தது. எனக்கு என்ன சீட்டு? எப்பா ஐயா, எனக்கு தான் எப்படி ஏபிசிடா? அப்ப இஎஃப்ஜி தானே? இஎஃப்ஜியா? ஏபிசி டி இருக்குல்ல, டிஇஎஃப்இயா? லக்கு வேணும்டா. நான் இப்பதான் பார்த்தேன். லக்கு வேணும் எனக்கு. லக்கு இருந்தனால, நல்ல மனசு இருந்தனால யோசிச்சிட்டான். ஏதோ யோசிச்சிட்டான். 2 பேருக்கு ஒரே டைம்ல தான் சாவு. இதான் ரெக்கை. இந்த ரெக்கை தான் நம்மளை கூட்டு போகுது. ரெக்கை கூட்டு போகுது. தியானம் பண்ணி வைங்க அவனுக்கு சீக்கிரமா. தூக்கலாம் இல்லைதான் வைக்கணும். அது கூட ஸ்நாக் பாக்ஸ். அது வாங்க $40. $11.
அப்படி டாலர்ல பேசு. 150 90 900 ரூபா டாலர்ல பேசுறா சில்லி பாய். நம்ம ஃபாரின்ல இருந்து ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். இது யூஎஸ்டி டாலர். நம்ம யூஸ் பண்ணது யூஎஸ்டி டாலர். லாரி டாலர். லாரி டாலர்லாம் கிடையாது. இது லாரி மட்டும் யூஎஸ்டி லாரி அப்படிதான். எழுதிக்கிறத படிச்சு வளர்றான். லாரி டாலரே கிடையாது. சாண்ட்விச் 17 ரூபா. ஃபுல் அட்டை ரிவ்யூ பண்ணிருக்காங்க. படத்தை மட்டும் பார்த்து க்ளோஸ் பண்ணுறாங்க. கடையில் வச்சிருக்கேன். என்னடா பொங்கல் வரும்னு பார்த்தா இவங்க முடிக்கிட்டு இருக்கான். கடையில் வச்சிருக்கேன். பாய் பக்கம் போனால் போர் அடிச்சிடல. கடையில் வைக்கலாம். படிக்கணும்டா. நீ இங்கே போய் நவாஸ் வாராது. ஒரே கலர் 2 கடை. நவராசா. சரி நம்ம அதனால போமா. Should be ready in a couple of minutes to depart. Thank you for choosing to fly with கேக்குதா us. அக்கா கேப்டன். ஏய் கேப்டன் அக்கா. கேப்டன் அக்கா போடு. What's your name? My name is Arun. Huh? Arun. Hi. Arun. What is your name? Shut up, person. Shasya Prasanna. Okay. Shasya Prasanna. கண்ணாடி குளிர். சில்லுன்னு இருக்கு. அதான் குளிர் இருக்கிறான். குளிர் இருந்தாண்டா பைத்தியம். கீழே ஃபுல்லாக பண்ணி மேலே பறக்கிறோம். இறக்கணும். ஸ்லோகமா என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? அருண் கேட்கவே இல்லை. What's she name? ஓய் வந்துட்டோம். ஃப்ளைட்ல இருந்து இறங்கிட்டோம். இதான் ஃப்ளைட்டு. ஏசியோ ஏசியா ஏசி கொடுக்குறாங்க. கண்டெய்னர் தானா? இப்போ உண்மையால குளிர், அதெல்லாம் பொய்யான குளிர். கண்ணுலாம் கலங்குதுடா எனக்கு. அது உள்ளேடா அவ்வளோலாம் இல்லை. ஓர சீன போடுறான். குளிர் குளிருது குளிருது. காத்துல எப்படி எல்லாரும் காரை நோக்கி போடுறாங்க. காரம் வெயில் அடிக்குது. இருந்தாலும் குளிர். வெயில் அடிக்குது. இங்க இருக்கு வெயில். இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. காத்து சரி. ஹாய். வெயில் அடிக்குது. ஹாய். பயங்கர சொல்லிருக்கேன். வெயில் சுளீர்னு அடிக்குது. மூஞ்சி மேலே அடிக்குது. எங்க ஊர் இப்படிதான்டா இருக்கும் குளிரு.
செருப்பட்டு தான் வச்சுக்கோ. கடிச்சு வச்சிருக்கோம். நான் தான் கிடைச்சேன் போட்டாங்க. அவன் நம்மள பார்த்து பயப்படுறான், நம்ம அவனை பார்த்து பயப்படுறோம். பஸ் பேரி ஒளிஞ்சிருக்கும். இன்ஜின்ல ஏறி உட்காந்துக்கலாம். சரியான குளிர், செம்ம வெயில் அடிக்குது. வருமா. In Georgian language is pronounced like Gamarjoba. Oh my god. Gamarjoba. You can say Gamarjoba and I will say or Namaste or I will say Assalamu alaikum. கமர் ஜோபா. சிம்மு போட்டாங்க, ஆக்டிவேட் ஆகல, என்ன பண்றது தெரியல. கான்ஃபிகரேஷன் கேக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து கால் பண்ணி கேட்டா நமக்கு வந்து செட்டிங். So my dears, before we will start the destination place today, we have to drive about 2.5 hours. But the operator had to check it that it was. பிரியாணி கேட்டா நொல்லன்னா அவனுக்கு தெரியல. 17 கிராம்ஸ். 17 கிராம்ஸ்டா. சி 17 லாரி. இதான் பிக்கா இருக்கு நினைக்கிறேன். வேற என்ன டிரான்ஸ்லேஷன் போடல. ஓ அந்த இருக்கு. ஓ 40 அது. ஓ பொருள். அவுட் விட்டே. ஒண்ணே வச்சிருக்கா. இன்னும் இந்த 20 தான் இவன் வாங்கி மேலும் சொல்றேன். அவங்க கடன் வாங்கியாச்சு. பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கும். ரூபா 50 பைசா போட்டிருக்கு. இது ஒரு 10 பைசா. ரெண்டு வாங்க போறோம். இதுல சீஸ் நினைக்கிறோம், இதுல எக்கு நினைக்கிறோம். வாங்கி சாப்பிட்டா தெரியும். நீங்க யாரும் இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ்ல எழுதல. ஆக்சுவலா எதுவும் இங்கிலீஷ்ல இல்ல பிரைஸ். பட் ஓகே, அப்படி இல்ல. திஸ் ஒன் பீஸ். One piece of this? கச்சோபுரி சொல்றாங்க. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங் ஸ்டைல். அதாவது மெயின் கோர் ஒன்று தான், பட் உள்ள நிறையா டிஃப்ரென்சேஷன் இருக்கு. லைக் கிரீமி. நாங்கள் வந்து ஒரு கச்சோபுரியில் எக்கு உள்ள இருக்குமா, சீஸ் உள்ள இருக்கும். நாங்கள் இன்னொரு சீஸ் தனியாக வாங்கியிருக்கோம். இது சீஸ் இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும், என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். அப்புறம் ஒரு 2 சிக்கன் லெக்கு வாங்கியிருக்கோம். லெக்கு தான் வாங்கியிருக்கோம். இவன் தேவையில்லாமல் ஒரு ஈரல் வாங்கியிருக்கான். உனக்கு கேள்றி அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிடலாம். தேங்க்யூனா என்னன்னு தெரியல உங்களுக்கு. வேற லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ தான் இது கேட்டுக்கோட்டா. ஜார்ஜியன் லாங்குவேஜ். ஜார்ஜியன் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கிலீஷ் சுத்தமாக தெரியல. வார்த்தையை இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க சொன்னாங்க எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு. ஆனால் எங்கேயுமே இல்லை. எதுவுமே இல்லை. இந்த கடையிலே சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயுமே இங்கிலீஷ் கிடையாது. என்னென்ன நம்பர்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்குது. நியூமரிக் நம்பர்ஸ் தண்ணியே எடுத்துக்கலாம். ஐட்டமாக இவ்வளோ ஐட்டம் இருக்கு. பால் எடுத்துக்கலாமா? கை கழுவுறதுக்கு டிஷ்யூ. பூனை உள்ளே இருக்கு, எடுத்துருவானா? உள்ளே இருந்து போய் எடுத்துருவா. கடையில் வந்து எடுத்துருவா. தற்கொலை எதுக்கு வந்தானே தெரியல. ஸ்பூன் எடுக்க மாட்டேருக்கான். ஏய் பர்ஸ் வேணாண்டா, காசு வேணாம். டிஷ்யூ இல்லைன்ட்டாங்க. ஸ்பூன் மட்டும் காசுக்கு இருக்கு. காசுக்கு இருக்கு. சாப்பாட்டுக்கு வாங்கிக்கலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட் அப்படிதான். துபாயிலையும் டிஷ்யூலாம் தர மாட்டாங்க. Mr. Anil Kumar? Here? Aravind? Yes. Arjun? Yes. Arun. Kamlesh? And he is traveling alone. ஓவனுக்குள்ள இருந்து நல்லா செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸ்மெல் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள முட்டை இருக்கும். சீஸும் முட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. We have to control the bachelor boys. பேச்சுலர் பாய்ஸ். முட்டை இருக்காடா? இதான் முட்டை மேலே. இது முட்டை உள்ள சீஸா? சால்ட் இருக்குல்ல? சால்ட் இருக்கு.
சீஸ்ரா சீஸோட குழுக்கு இங்கே சிக்கன் எடு சிக்கன் இது மாதிரி ஒரு மாதிரி அது எடுத்து வைக்கிறோம் நம்ம ஊர் ஐட்டமாக மாற்றிடுவோம் எங்கே போனால் நம்ம பசங்க நம்ம பார்த்தாங்க சிக்கன் பீஸ் வாங்கணும் அதை எடுத்து பிரெட்டில் வச்சுட்டு ரெடி ரெடி டு ஈட் இப்போ தான் பர்ஃபெக்ட் காம்போ சிக்கன் லெக் பீஸ் இது வாங்கிடுச்சு அதுவும் இப்போ இருக்கா சப்புன்றது சப்புன்னு இருக்கா அப்போ இது கூட மேட்ச் ஆயிரும் அப்போ எங்கள் காம்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் சீஸ் இருக்குது எக் இருக்குது சிக்கன் இருக்குது மொத்த ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க இப்போ எக்கு ஃப்ளேவர் தெரியுது மேலே எடுத்துருக்கேன் ஓகே மோசமானது இல்லை நாங்கள் தாய்லாந்து போய் ரொம்ப அவசரப்பட்டோம் நல்லாயிருக்கு லஞ்சை சிம்பிளாக முடிச்சுட்டு வந்த மாதிரி இங்கேருந்து சிம்பிளாக எக்ஸ்பென்சிவ் தான் சாப்பிட்றது தான் சிம்பிளாக இருக்குது ஆனால் எக்ஸ்பென்சிவ் அடுத்து இங்கேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணி குடாரி மலைக்கு மேலே அப்புறம் அங்கே போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் நாங்களும் அங்கே போய் தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் ஸ்னோஃபால் இருக்கணும்